Hello everyone, welcome to Gurukulam IAS Academy. So in this video, we are going to discuss the details about UPSC Civil Services exam. அதாவது UPSC Civil Service exam அப்படின்னா என்ன, அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் we have to know what is UPSC Civil Service Examination. So UPSC conducts examination for civil services. The civil services பொறுத்தவரையும் that is All India Services, Group A Services and Group B Services. இந்த மூணு சர்வீஸ்க்கும் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். ஓகே, ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னா IAS, IPS, that is IFOS, ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குரூப் ஏ சர்வீசஸ் அப்படின்னா that is IRS, IRAS. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம். குரூப் பி அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது புதுச்சேரி, டெல்லி, அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் சிவில் சர்வீஸ் அண்டு போலீஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா குரூப் பி சர்வீசஸ். அப்புறம் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இந்த மூணு சர்வீஸை வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுறதுக்காக நடக்கிற எக்ஸாமினேஷன் தான். அரௌண்ட் எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1000 to 1200 வேக்கன்சிஸ் இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா whether you are eligible to write this exam அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் what are the eligibility criteria to appear for this examination அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். First thing, that is educational qualification. என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம இருக்குன்னா எனி யூஜி டிகிரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எனி யூஜி டிகிரி ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, எய்தர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ ஒரு காமனான பேசிக் டிகிரிஸ் வந்து போதும், எந்த டிகிரியாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆல்சோ இஸ் தேர் எனி மினிமம் பர்சன்டேஜ் டு அப்பியர் இன் திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதாவது யூஜியில் வந்து நீங்கள் ஏதாவது பர்சன்டேஜ்க்கு இப்போ 50% மேலே 60% மேலே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது. மினிமம் நீங்கள் பாஸ் ஆனால் போதும். ஓகேவா? ஸோ பார்டரில் பாஸ் ஆனாலும் சரி, 90% மேலே எடுத்தாலும் சரி, டிகிரி கம்ப்ளீஷன் இஸ் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எனி யூஜி டிகிரி வித் மினிமம் மார்க்ஸ் எலிஜிபிள் டு ரைட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஓகேவா? செகண்ட் திங், ஏஜ் லிமிட்ஸ் என்ன? ஏகோ ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையும் நம்ம கேட்டகரி வைஸ் வந்து இதை ஸ்பிளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் பேசிஸில். இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஜென்ரல் கேட்டகரி, நீங்கள் எந்த ரிசர்வேஷனுக்கு கீழேயும் வரமாட்டீங்க, யூ ஆர் எ ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படின்னா யுவர் ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. எல்லா கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மினிமம் ஏஜ் லிமிட் எல்லாருக்குமே ஒன்று தான். தட் இஸ் 21 years ஆஃப் கம்ப்ளீஷன். இதே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தட் இஸ் 35 years ஆஃப் ஏஜ். இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு SC அண்ட் ST, தட் இஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் 37. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும், என்ன அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, என்ன டேட்டை வந்து டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் August 1 வந்து டெட்லைனாக வச்சுருப்பாங்க. அதாவது டேக் அன் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் வந்து எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோம். இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா August 1, 2024 at this particular date what is your ages matters. ஓகேவா? ஸோ சார் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது பிப்ரவரியில், அப்போ பிப்ரவரியிலே எனக்கு 21 years முடிஞ்சிருக்கணுமா, இல்லை August 1 அன்னைக்கு முடிஞ்சிடணும். August 1 அன்னைக்கு on August 1 you should complete 21 years of age. இதுதான் வந்து கிரைட்டீரியாவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணும்போது எந்த இயரில் நோட்டிஃபிகேஷன் வருதோ, எந்த இயரில் எக்ஸாம் நடக்குதோ, அந்த இயரோட ஆகஸ்ட் 1 தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெட்லைனாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சார் எனக்கு 32 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னா, ஆகஸ்ட் 1 அன்னைக்கு உங்களுக்கு 32 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீஷன் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் தட் இஸ் அட்டெம்ப்ட் லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எத்தனை டைம் வேணால் எழுதலாம், ஏஜ் லிமிட் முடிகிற வரையும் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரையும் இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஒன்லி 6 attempts. 6 attempt மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். If you are belongs to OBC category, you can write up to 9 attempts. If you belong to SC and ST, that is unlimited attempts. Unlimited attempts na 21 years la start ஆகி 37 years வரையும் நீங்க கண்டினியூஸா எத்தனை attempt வேணாலும் எழுதலாம். ஓகே? So this is the attempt limit. SC and ST, that is unlimited attempts கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த attempt எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணாலே அட்டெம்ப்ட் கவுண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இஃப் யூ ஆர் அட்டெண்டட் தி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல 2 பேப்பர் இருக்கு. தட் இஸ் காலையில் பேப்பரும் மதியம் பேப்பர் 2. ஏதாவது ஒரு பேப்பர்ல அப்பியர் ஆனாலே என்ன பண்ணிடுவாங்க, உங்க அட்டெம்ப்டை கவுண்ட்ல எடுத்துக்குவாங்க. சார் நான் காலையில மட்டும்தான் எக்ஸாம் எழுதுனேன், மதியம் எழுதவே இல்லை, அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கவுண்ட் ஆகும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு உங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னாலே யுவர் அட்டெம்ப்ட் ஃபார் தி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வில் பி கவுண்டட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே? ஸோ ஜென்ரல் கேட்டகரி 6, ஓபிசி கேட்டகரி 9, எஸ்சி அண்ட் எஸ்டி அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ். ஸோ அப்போ இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்களும் ப்ராப்பரான கோச்சிங், ப்ராப்பரான உங்களோட சிலபஸ் கவரேஜ், ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அட்டெம்ப்ட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் லிமிட்டட் அட்டெம்ப்ட்ல உங்களால் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாருங்க, இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, அட்டெம்ப்ட் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் என்ன, இது 3 நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெதர் யூ ஆர் எலிஜிபிள். ஏஜ் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த்லேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க. தென் மற்ற எக்ஸாமினேஷனை இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஏன் இவ்வளோ பெக்யூலியர், ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா, தேர் 100% ஃபிக்ஸ்டு ஸ்கெடியூல்ஸ். இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், இதனை அதாவது இந்த எக்ஸாமினேஷன் பற்றி கம்மியாக சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட் வரும், இல்லை எப்போ எந்த டைமில் வரும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கெடியூல் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் யூபிஎஸ்சியை பொறுத்தவரையும் 1 இயர் சைக்கிள்குள்ளே நீங்கள் வேலைக்கு போயிடலாம். 1 இயர் தான். டேக் அன் எக்ஸாம்பிள், நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுவும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அன்னைக்கும் அதிகமாக விட்டுருவாங்க. ஓகேவா? பிப்ரவரி 1 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க எவ்ரி இயர். அடுத்து பாருங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம் லாஸ்ட் வீக் ஆஃப் மே மந்தோட லாஸ்ட் சண்டே எப்பயுமே உங்களுக்கு தட் இஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வித்தின் 30 டேஸ்க்குள்ள வந்துடும் உங்களுக்கு. ஒன்லி 30 டேஸ் ஆஃப் கவுண்ட்குள்ள 1 மந்த்துக்குள்ள ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்துடும். ஆஃப்டர் தட் மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 2nd வீக், அதாவது செப்டம்பர் 15th ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாக்டாக கிடையாது, செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்போ மே மாதம் முடிச்சுட்டிங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 months கேப்பில் மெயின் எக்ஸாமினேஷன் நடந்துடும். அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு 3 months முடிஞ்சு, ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நிறைய கரெக்ட் பண்ணணும், எம்சிக்யூ மாதிரி கிடையாது. அப்போ ஜான்வரி மிட்டு இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடும். மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபெப் அண்ட் மார்ச். ஃபெப்லையும் மார்ச்லையும் என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும். ஃபைனல் ரிசல்ட் அட் தி மோஸ்ட் ஏப்ரல் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ மே மந்த்து உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ஆகஸ்ட்லேருந்து உங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதா? இந்த ஷார்ட் ஸ்கெடியூல் வந்து யூபிஎஸ்சியில் இருக்கும் எப்பயுமே. இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மந்தோட
மே மந்த் நீங்கள் ஒரு இயரோட மே மந்த் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மே மந்தில் உங்களுக்கு ஆர்டர் கையில் இருக்கும். ஓகே, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிராக் த எக்ஸாம் வெரி ஈஸிலி. ஓகே, ஸோ these are the eligibilities and the exam schedule for UPSC Civil Services examination. Thank you.